தமிழக அரசிலிருந்து உங்களுக்கு கருத்துரு வந்ததா, காஸ்தாவச்சுகள் வந்ததா, கோரிக்கை மனு வந்ததா? ஆம் என்றால் அதற்கான விவரங்களை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது மத்திய அரசு தான் முழு பொறுப்பு, அவங்க தான் சாதிவாரி. மாநில அரசுக்கு உண்மையே கிடையாது. இந்த மாநில அரசு கேட்கறது வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு பேசுகிறதும் மொத்த பித்தாட்டம். மறுசீரமைப்புக்கு ஊரெல்லாம் கூப்பிடுறீங்க, தென் மாநில முதலமைச்சர்லாம் கூப்பிடுறீங்க, தொகுதி மறுசீரமைப்பு கூப்பிடுறீங்க. இதுக்கு ஒரு மீட்டிங் போட்டுக்க தானே, அனைத்து கட்சி மீட்டிங் போட்டுக்க தானே. மக்களுக்காக போராடுகிற கட்சி, அதாவது நீதிக்காக போராடுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, வலது இடதுசாரிகளும் இதில் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் வேறு. இன்னைக்கு சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னா இது உண்மை வெளியே வந்துருக்கணும். இது யார் கொண்டு வந்திருக்கணும்? இந்த நியூஸ் யார் சார் வெளியே விட்டுருக்கணும்? பத்திரிகை தான் விட்டுருக்கணும். சிசிஆர் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா என்பது குறித்து தமிழக அரசிடமிருந்து இதுவரை எந்த விதமான கோரிக்கை வரவில்லை என மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த விதமான கோரிக்கையும் தமிழக அரசிடமிருந்து எங்களுக்கு வரவில்லை. மத்திய அரசிடமிருந்து விளக்கத்தை பெறுவதற்கு இதுவரை தமிழக அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்பதையும் இது காட்டுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசு ஏன் மத்திய அரசிடம் இதுவரை விளக்கம் கேட்க முயற்சிக்கின்றனர்? இது பின்னால் ஒளிந்திருக்கும் அரசியல் என்ன? தொகுதி மறுவரை விவகாரத்தை தீவிரம் காட்டும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல ஏன் இது போன்ற நிலையை தொடர்ந்து எடுக்கிறது என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் சமூக நீதி ஆர்வலரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதர். வணக்கம். அன்புமணி ராமதாஸ் பார்லிமெண்டத்தில் இது குறித்து விரிவாக பேசியிருப்போது இதுவரை தமிழக அரசு எந்த விதமான கோரிக்கை வரலீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு இதுவரைக்கும் எதுவுமே கோரிக்கை வரவே இல்லை. என்ன அப்படின்னு மத்திய அரசு தெளிவுபடுத்து அவருடைய கேள்வி. அது குறித்து என்ன சார் சொல்றாரு? அதாவது நல்ல அருமையான ஒரு பதிவு இது. நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அதிமுகவிலிருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பல்வேறு கட்சிகள், அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளை தவிர பெருவாரியான கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு தமிழக அரசை கேட்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஞாபகம் உறுதியாக சொல்ல முடியவில்லை, ஆனால் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ். தமிழக அரசு என்ன சொன்னா, நாங்கள் எடுக்க முடியாது, மத்திய அரசு அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் எடுக்க முடியும். அதிலும் குறிப்பாக மத்திய அரசு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுக்கணும், இது மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பது இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? இல்லை, அது வரைக்கும் தான் திமுக தொடர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா, தமிழக சொன்ன விஷயம் என்னன்னா, மத்திய அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாரும் நினைச்சிட்டாங்க மத்திய அரசிட்ட இவங்க பல முறை கேட்டு அவங்க கொடுத்த பதில்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம பேசின பொழுது உண்மையே தெரியும். அப்போ இதை ராஜ்யசபா உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் பாமக பாட்டாளி மக்கள் அன்ஸ்டார்டு கொஸ்டின் ரேஸ்ட் இன் பார்லிமெண்ட் ராஜ்யசபால 2200 கொஸ்டின் நம்பர் 2200 19/3/25. அப்போ மினிஸ்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் யூனியன் மினிஸ்டர் அவர் தான் அந்த பொறுப்பு. அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி தமிழகத்திலிருந்து சாதிவாரி கணக்கு நடக்கிறதுக்கு
தமிழக அரசிடமிருந்து உங்களுக்கு கருத்துரு வந்ததா, தாஸ்தாவஜிகள் வந்ததா, கோரிக்கை மனு வந்ததா? ஆம் என்றால் அதற்கான விவரங்களை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டாம். கொஸ்டின் அன்ஸ்டார்ட் கொஸ்டின் நம்பர் 2200 டாக்டர் அன்புமணி ராமதாஸ். Will the Minister for Social Justice and Empowerment be pleased to state 1. Whether government has any apprehension about the state government of Tamil Nadu conducting caste survey under the Collection of Statistics Act 2008 and collection of pertinent and contemporary data of backwardness of various communities for the purpose of providing internal reservation. இதுதான் important. If so, the details thereof. C. Whether the government has received any representation, இதுதான் முக்கியம். Any representation with regard to the above issue from the state government of Tamil Nadu. And if so, the details thereof. இதுக்கு ஆன்சர் சொல்றாரு மந்திரி. Minister for State for Social Justice and Empowerment, Sri B.L. Verma. சொல்றாரு ஒன்று, question number 1 and question number B. The Department of Social Justice and Empowerment has not received any information from the state government of Tamil Nadu regarding conduct of caste survey. ஆகையினால் தி கொஸ்டின் நம்பர் சி அண்ட் டி எழவில்லை. அப்போ என்னதுன்னா, தமிழக அரசாங்கம் ஏதோ மத்திய அரசுக்கு கோரிக்கை மனு கொடுத்து மத்திய அரசு அதை கிடப்பில் போட்டு அதை பாராமுகமாக இருக்கிறதா என்றது போல நாங்கள் என்ன செய்யறது, மத்திய அரசு தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ற போலையும், இன்னொரு போகும்போது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, இது மத்திய அரசு தான் முழு பொறுப்பு, அவங்க தான் சாதிவாரி கணக்கெடுக்கணும், மாநில அரசுக்கு உரிமையே கிடையாது, இதை மாநில அரசு கேட்கறது வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு பேசுறதும் மொத்த பித்தாட்டம். ஒரு பூசணிக்காய சோத்துல வச்சோம். தெளிவாக தான் தெளிவாக இல்லை. அப்போ அந்த மந்திரி என்ன சொல்றாரு, யூனியன் மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் சொல்றாரு, தமிழக அரசுலேருந்து எந்த விதமான கோரிக்கை என்கிட்ட வரலப்பா, வந்தா தான் நான் சொல்றது, இந்த மாதிரி எந்த கோரிக்கையும் வரல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? மறுசீரமைப்புக்கு ஊரெல்லாம் கூட்டுறீங்க, தென் மாநில முதலமைச்சர்லாம் கூட்டுறீங்களே, நீங்க தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுறீங்களே, இதுக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்க வேண்டியதானே? அனைத்து கட்சி மீட்டம் போட்டிருக்க வேண்டியதானே? அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கு முன்னாடி நடந்து தொகுதி மறைமுறை சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து 2 நாள் கழிச்சு அன்புமணி ராமதாஸ் சொன்னார், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லா அனைத்து கட்சி கூட்டுங்க, எல்லா அனைத்து கட்சி தலைவரும் கூட்டணும். சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டுனா உங்களுக்கு சார், உங்களுக்கு சொல்ற அதிகாரிகள் சொல்ற உண்மை சரியா, மற்ற கட்சிகள்லாம் சொல்ற உண்மையை சரியானா கேளுங்க சார். கேட்டுட்டு அப்புறம் நீங்க அதுல உண்மையை கண்டுபிடிங்க. நீங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமான்னு கேளுங்க, அனைத்து கட்சி கூட்ட தலைவர்கள் சொல்ற கருத்தை கேளுங்க. இதுல ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்டை பாருங்க, அதுல மெஜாரிட்டி எது செலுத்தோ அதை மத்திய அரசு கேளுங்க. இது எங்களுடைய தொகுதி, எங்களுடைய மாநிலத்தில் மக்களுடைய கோரிக்கை, இது வந்து தமிழக அரசு மும்முறை காட்டுது அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா பாராட்டுறோம். அதையும் செய்யலை. இல்லை நீங்களாவது நீங்க குட் கவர்னன்ஸ், திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற அரசு, நாட்டு மக்கள்லாம் எங்களை பார்த்து சுபிட்சமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது உண்மையானா நீங்களே இந்த எழுதிட்டு பாருங்க மத்திய அரசுங்க. அதுதான் ஒவ்வொரு விவாதத்தையும் சொல்றது. நீங்க சொல்றத போயிட்டு வெள்ளை அறிக்கையை வெளியே விடுங்க. நாங்க இதை கேட்டோம், இத்தனை அனுப்பணும், இந்த பாருங்க, நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். நீங்க சொல்லணும், உங்களுக்கு நம்பித்தானே ஓட்டு போட்டாங்க. இல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சார், தொகுதி மறுவரை, மும்முனை கொள்கை, பல விஷயங்களை தீவிரம் காட்டுற தமிழக அரசு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இதுல என்ன தெரியுது, இந்த தேர்தல் வர வரைக்கும் இப்படியே இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இது ஒரு அரசியல் பண்றதா, இது ஒரு அரசியல் போக்கா, இது உண்மையான மக்கள் நல பணியாங்கிற மக்களுடைய பார்வைக்கே விட்டுரும்.
1.5 மாசம் எடுத்து முடிச்சிட்டாரு சார். யார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு 1.5 மாசம் எடுத்து முடிச்சு வெளியிட்டார். என்ன பல மாநிலங்கள் எடுத்து முடிச்சு தயாரா வச்சிருக்காங்க. இவங்க எடுக்கிறது என்ன சிரமம்னு தான் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து கேட்கிறாரு. இந்த கேள்வியை மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி கட்சியுடைய தலைவர் ராஜ்யசபையில எழுப்பியிருக்காரு. ஏதாவது ஒரு ஊடகம் இதை வெளிப்பட்டிருக்கா, பப்ளிஷ் பண்ணியிருக்கா? அப்போ காட்சி ஊடகமும் அச்சு ஊடகமும் எந்த நிலைமையில இருக்குதுன்னு நீங்க பார்க்கறதுக்கு இது ஒரு பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒரு ஒரு செய்தி சார். இதை போட்டு எப்படி ரீச் ஆகும்? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்ப என்ன, நான் பல முறை சொல்லிட்டேன், பத்திரிகையும் தங்களுடைய தலையாய பணியிலிருந்து தவறுகிறது என்பதை மிக வருத்தத்தோடு சொல்வதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அரசாங்கம் சரி வார்த்தை ஜாலங்களை தவிர்த்துட்டு ஆத்மாத்மான பணிகளை, மக்கள் சார்ந்த பணிகளை, நாட்டு மக்களின் நலனுக்காக செய்ய வேண்டியதுதான் ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் பொறுப்பானது, நல்லது, ஏற்கக்கூடியது, ஏற்புடையதும் கூட. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்தணும், அது சமூக நீதி சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுற மாநில முதலமைச்சரை அவங்க உத்வேகப்படுத்தி இன்னும் உற்சாகப்படுத்தி உடனடியாக எடுத்து வைக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற கரெக்டா சொன்னீங்க. இதே அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாதிக்காரு கணப்பு எடுத்திருக்கலான்னு மந்திரிகிட்ட கேள்வி கேட்கும்போது தமிழக அரசிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை என்று சொல்லி இருந்தால் இத்தனை பத்திரிகைகளும், அதிலையும் குறிப்பாக இந்த கம்யூனிஸ்டுகளும், அதிலையும் குறிப்பாக இந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸும் ஆளா டிவியில பேட்டியில உட்காந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, மக்களுக்காக போராடுகிற கட்சி, அதாவது நீதிக்காக போராடு கட்சிகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடதுசாரிகளும் இதில் மௌனம் சாகிறார்கள் என்பதுதான் வேதனையா இருக்கு. அதிலையும் குறிப்பாக அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியே கொடுத்தார். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், உங்கள் கூட்டணியில் அதெல்லாம் சரிதான், ஆனால் எங்கள் கட்சியுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்போம், நீங்கள் ஒரு சாதிவாரி கணக்கு எடுப்பீங்க ஒரு கோரிக்கை கொடுத்து, ஒரு கோரிக்கையாக கொடுக்கலாம்ல. நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் கூட்டணி மக்களுக்கான கூட்டணின்னு சொல்கிறீங்களே, அப்போ இது மக்களுக்காக பேச வேண்டியதானே? நீங்கள் கோரிக்கையை கொடுங்க. ஆளுகின்ற கட்சி திமுக செய்தோ செய்யலையோ ரெண்டாவது விஷயம். ஆனால் நீங்கள் உங்கள் தலைவருடைய எடுத்த கொள்கை முடிவிலிருந்து நீங்கள் மாறாமல் ஒரு கோரிக்கையை கூட்டணி கட்சிங்கிற முறையில் உங்களுடைய கூட்டணியுடைய தலைமை கட்சியான திமுகவிட்ட கொடுத்து, எங்கள் கட்சியுடைய தலையான கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுக்கணும், எங்கள் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் அது நடத்தி முடிச்சிட்டாங்க, தமிழகத்தில் நம்ம கூட்டணியாக இருக்கிறோம், நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, அதனால் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் ஏதாவது நல்ல பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை பத்திரிகையில் கொடுத்தது வெளியே வரணும், மக்களுக்கு தெரியும் இல்லை. இதிலிருந்து நான் சொல்வதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன், மிகவும் துரதிர்ஷ்டம், இப்பொழுது தற்சமயம் சமீப காலமாக பத்திரிகை தன்னுடைய தார்மீக கடமையிலிருந்து பத்திரிகையும் அரசு விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தவறுகிறார்கள், மௌனமாக காக்கிறார்கள். ஏன் இந்த மௌனம் என்பது எனக்கு தெரியவில்லை. பத்திரிகை என்பது எல்லாருக்கும் அப்பாற்பட்டு ஒரு பொது நலனுக்காக ஒரு விசில் ப்ளோயர் பில்லர் இருக்கிறது. இதை செய்ய வேண்டும். இனியாவது பத்திரிகை இனியாவது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நம்மளை போன்ற சில பத்திரிகையாளர் மக்கள் சார்ந்து ஆர்வம் சார்ந்தா பயணிக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான் பயணிச்சாங்க, இன்னும் பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பத்திரிகையாளர் தான் பயணிக்கிறாங்க தவிர பெரும்பாலான பத்திரிகைகள் செய்யறதில்லை. அவங்களுக்கு என்ன கம்பல்ஷன் நமக்கு தெரியாது, நமக்கு உள்ள போனாலும் தெரியும், அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு எனக்கு தெரியுற இந்த நியூஸ் இன்னைக்கு சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னா இது உண்மை வெளியே வந்திருக்குமா? இது யார் கொண்டு வந்திருக்கணும்?
இந்த நியூஸ் யார் சார் வெளியே விட்டுருக்கணும்? பத்திரிக்கை தான் விட்டுருக்கணும். இன்னைக்கு வந்து மக்கள் நம்புவது சோசியல் மீடியாவை தான் நம்புறாங்க. அச்சு ஊடகத்தையும் காட்சி ஊடகத்தையும் சோசியல் மீடியாவுக்கு வந்த பிறகுதான் நியூஸை வெளியிடுது. அப்போ இது யாருக்கு வந்து அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு காலங்களில் சோசியல் மீடியா தான் டாமினேட் பண்ணும்போது அப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து தொலைக்காட்சியில் உள்ளவங்களும் அச்சு ஊடகம் உள்ளவங்களும் சமூக ஊடகமும் முக்கியமான அச்சு ஊடகமும் தொலைக்காட்சி ஊடகமும் இரண்டுமே வந்து மக்களுக்காக தான் இருக்குது என்பதை வந்து போட்டி போட்டு 2 பேரும் வந்து அவங்க எப்படி தீவிரமா வேகமா இருக்காங்களோ அந்த வேகத்தோட இன்னும் அதிவேகமா தொலைக்காட்சி பத்திரிகைகள். சமூக ஊடகங்களுக்கும் அச்சு ஊடகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சமூக ஊடகத்துக்கு தீர்வு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. இவங்களுக்கு உண்டு. அச்சு ஊடகத்துக்கும் காட்சி ஊடகத்துக்கும் தீர்வு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டு. இந்த மாதிரி தவறிட்டீங்க, இந்த இடத்துல இந்த நல்லா செஞ்சிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ற, ஒரு ஆலோசனை செல்கின்ற, ஒரு நேர்வழிப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு. அப்போ அதுல இருந்து அவங்க தவறுறாங்கன்னா அந்த பொறுப்பை வந்து அவங்க உணரலன்னு அர்த்தம். இது அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லதில்லை. அதனாலதான் வந்து ஜனநாயகத்தின் 4 தூண்களில் முக்கியமான அது 4வது தூண் பத்திரிகைன்னு சொல்றாங்க. இல்லாமல சொல்லுவாங்க. முக்கிய காரணமா இருந்தவர்கள் பல நேரங்களில் நடந்த பல்வேறு முறைகளை வெளிச்சு போட்டு காட்டியிருக்கிறீர்கள். அதே போல பல வரலாற்று சிறப்பு முக்கிய நிகழ்வுகளை உலகம் முழுவதும் அறியக்கூடிய வகையில் பணிகளை செய்திருக்கிறீர்கள். அந்த பணியை ஏன் செய்யவில்லை என்பதுதான் கொஞ்ச நாளாக அந்த தொழில் என்ன என்பது தெரியவில்லை. களத்துல நாங்களாம் பணியாற்ற பொழுது உயிரை பணைய வைத்து அப்படிதான் வந்து இரவு பகல் அப்படிதான் வந்து ஒரு செய்தி சேகரித்து செல்லும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னா அப்படிதான் மக்களுக்காக தான் வந்து தியாக வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம். அது இன்னமும் நம்மளாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். நம்மளை போன்ற என்னுடைய நண்பர்கள் சில பேர் இன்னமும் அப்படிதான் இருக்கிறாங்க. அது போன்ற வந்து அதை சார்ந்து பயணிக்கக்கூடிய நிகழ்வு நடக்குது. இதுவரை காலத்துல நீங்க சொல்றது போல வந்து அந்த தீர்வு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு கூடுதல் வேகத்தை வந்து அதிகப்படுத்துவார்களா என்பதை வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அது போல வந்து அன்புமணி ராமதாஸ் சொன்னீங்க, அந்த விஷயத்தை வந்து பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு இனியாவது அது காலம் தாழ்த்தாமல் பொது நலன் கருதி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அனைத்து கட்சியும் கூப்பிட்டு அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானமாக இயற்றி மத்திய அரசுக்கு தமிழக அரசு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.